விஜயினுடைய பேச்சு அதிமுகவை மிக கோவப்படுத்திருக்கிறத உணர முடியுது. மிக கடுமையான ஒரு தாக்குதலை விஜய் மீது நிகழ்த்திட்டு இருக்காங்க. தேர்தல் அரசியல்ல இந்த தாக்குதல் மற்றும் எதிர்த்தாக்குதல் தவிர்க்க முடியாதது. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாதிரியோ இல்ல இப்ப இருக்கிறவங்க மாதிரியோ ஊழல் செய்யவே மாட்டான். கரூர் சம்பவம் நினைச்சு துரதிருஷ்டவசமான சம்பவம். 41 பேர் இறந்ததுக்கு யாருமே தனிப்பட்ட முறையில காரணம் இல்லை. நேற்று சொல்றாங்க 41 பேர் உயிருக்கு நீங்களும் ஒரு காரணம் தானேங்கிறாங்க. இதை சொல்றதுக்கு 4 மாசம் ஆச்சா? இனிமேல் அந்த அணிக்கு விஜய் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. நான் அப்படிதான் சொல்லணும். அப்படி தடை விட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்ப நம்ம தான் முட்டாளா இருக்கணும். ஆனா அழுத்தம் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா இருக்குது. நமக்கு இல்ல, மக்களுக்கு ஒரு அழுத்தம் கிடையாது. அவன் வேலையை பார்த்து தான் இருக்கான். அதில் நானும் ஒருத்தனா தான் சொல்றேன். எனக்கு எந்த அழுத்தமும் இல்லையா? ஸோ இப்போ டிடிவி கூட இந்த பக்கம் வந்துட்டாரு. ஏடிஎம்கே கூட அதுவுமே கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கு. வரதான் செய்யும். டிவிகே அலையன்ஸ் விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்காங்க. எல்லாரையும் விட்டுறக்கூடாது உள்ள அப்படின்ற அந்த ஃபில்டரைசேஷன் ப்ராசஸே ரொம்ப அதிகமா இருக்கு. ஃபில்டர் கொஞ்சம் 2-3 ஃபில்டர் போட்டு கடைசியில் ஒண்ணுமே வரவிடாம பண்ணிட்டா எப்படி சார்? ஃபில்டர் தேவைதான். எதுவுமே உள்ள வராம தான் அது பேர் ஃபில்டர் இல்லை. அது க்ளோஸ் பண்ண மாதிரி ஷட்டர், அது நாட் ஃபில்டர். இவர் காங்கிரஸோட மறைவா நள்ளிரவெல்லாம் பேசுறாரு விஜய். ஒரு பிரபலத்தை போய் நள்ளிரவுல போய் பார்த்தாரு. காங்கிரஸோட நான் சேரணும்னு விரும்புறேன், அவங்களை கேட்டு சொல்லுங்க. வணக்கம், ப்ரோவோக் பாலிடிக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு SP லட்சுமணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். விஜயினுடைய பேச்சு அதிமுகவை மிக கோவப்படுத்திருக்கிறத உணர முடியுது. இப்போ மிக கடுமையான ஒரு தாக்குதலை விஜய் மீது நிகழ்த்திட்டு இருக்காங்க. ஸோ இதன் மூலமாக ஒரு விஷயம் ரொம்ப கிளியர் கட்டா புரியுது. விஜய் பேசினதுக்கு அப்புறம் அதிமுக தாவேகா அதிமுக கூட்டணி போறது இல்லைன்றது முடிவாகி போயிடுச்சு. ஸோ இப்போ இந்த 4 முனை போட்டி அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்லாவே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ எப்படி சார் மாறி இருக்கு? இப்போ இருக்கக்கூடிய கால நிலவரம் எப்படி? ஆக்சுவலாக அதிமுகவுக்கு கோபம் 2 மாசம் முன்னாடியே வந்திருக்கணும். குறைஞ்சபட்ச கோபம். சும்மா கில்லுனா கூட நம்ம திரும்பி பார்க்குறோம்ல, யாரா கில்லுனதுன்னு. தாங்கள் செய்த ஊழலிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள அவர்கள் பிஜேபியோடு சேர்ந்திருக்கிறார்கள் எடப்பாடியை பார்த்து மதுரை மாநாட்டிலேயே விஜய் பேசிட்டார். குறைஞ்சபட்சம் ஒரு ட்விட்லையாவது அந்த ரியாக்ட் பண்ணியிருக்கணும் சார். அவர் வருவாருன்ட்டு கூட்டணிக்காக நீங்கள் எதோ வேணாலும் விட்டு கொடுப்பீங்களா? ஊழல் நடச்சா நடக்கலையாங்கிறது வேற. சரி, அப்படி ஊழல் நடந்துச்சுன்னா விஜய்க்கு 1.25 வருஷமா தெரியலையா? விஜய் அதிமுக பற்றி ஏதாவது நம்மளாம் பேசணும் தெரியுமா? ஏன் ஒரு திமுக மட்டுமே ஆட்சியில் இருக்கிற கட்சியை தான் பேசணும்? அப்போ ஆட்சியில் இருந்து அடிச்சுட்டு இறங்கிட்டா அப்படியே விட்டுலாமா? அப்படியே செட்டில் ஆகிட்டு அங்கிட்டு போயிருக்கடா, இங்கிட்டு வந்துடாதீரான்னு அவங்கள பற்றி நம்ம சொல்லணும்ல. விஜய் அந்த தப்பை செஞ்சார். அதெல்லாம் மீறி ஏதோ கொஞ்சம் ஞாபகம் அதிமுக விமர்சிக்க ஆரம்பிச்சார். அதிமுக அப்போ மௌனமாக இருந்தாங்க. ஏன்னா ஒரு சில தனிநபர்களை வச்சு கூட்டணிக்கு பேசிக்கிட்டு இருந்தாரு. எப்படியாவது வந்துருவாரு. அதுக்கப்புறம் அந்த குடியில ஆட்டினா இல்லை, சிக்னல் கிடைச்சிச்சு, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு சொன்னது அவ்வளவு கொஞ்சம் புலகாங்கிதப்பட்டார். எப்படியாவது வந்துருவாரு அப்படின்னு வரல. அப்புறம் பிஜேபி அந்த இதை கையில் எடுத்ததா ஒரு தகவல் இருக்கு. மிரட்டினாங்களா உருட்டினாங்களாம் இருக்கட்டும், சரி அன்போட ஒரு ட்ரை பண்ணாங்கன்னு கூட சொல்லுவோமே. அவங்களுக்கும் முயற்சி பலனளிக்கல, அல்லது அவர்கள் சொன்ன எதையும் விஜய் கேட்டு மசிவதாக இல்லை. அப்படிதான் நம்ம அதை ரீட் பண்ணணும். நான் என்ன கேட்குறேன் சார், ஊழலுக்கு சரி இன்னைக்கு இல்லைன்னா கூட நாளைக்கு பதில் சொல்லலாம். கரூர் சம்பவம் நினைச்சு துரதிருஷ்டவசமான சம்பவம். 41 பேர் இறந்ததுக்கு யாருமே தனிப்பட்ட முறையில் காரணம் இல்லை. தார்மீக பொறுப்பா எல்லோருமே ஏற்றுக்கலாம், சரிதானா? அது விஜயில தொடங்கி அங்கே கூடின மக்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. இப்படி போய் நின்று கொஞ்சம் அப்படி இருப்போமே, அப்படி என்னத்த போக வேண்டியிருக்கு அப்படிலாம் நடந்து இதெல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு. அப்போ அதிமுகவில் அன்னைக்கு எடப்பாடி சொன்னது, முதல் நாள் மட்டும் கொஞ்சம் பொறுப்போடு நடந்து கொண்டார். அடுத்த நாள்ல இருந்து திமுக மீதான தாக்குதலுக்காக அதை பயன்படுத்திக்கிட்டாரே தவிர, விஜய்க்கு அரசியலுக்கு புது வரவான விஜய்க்கு ஒரு அட்வைஸ் பண்ணணும், ஒரு ஆறுதல் சொல்லணும் மாதிரி கூட ஒரு அட்வைஸை பண்ணல அவர். நேற்று சொல்றாங்க 41 பேர் உயிருக்கு நீங்களும் ஒரு காரணம் தானேங்கிறாங்க. இதை சொல்றதுக்கு 4 மாசம் ஆச்சா? அப்போ ஒரு கூட்டணிக்கு வந்தா ஒரு துளி கூட சம்மந்தம் இல்லை விஜய்க்கு. வரலைன்னா நீதான் காரணம்ன்றதா அது. அப்போ அந்த உயிர்களை வச்சுக்கிட்டு அரசியல் பண்றது இது தேவையில்லாதது. பட் அரசியல்ல எல்லாமே கலந்ததான் அரசியல்னா கூட கொஞ்சம் நம்ம மனசு கஷ்டப்படுத்துது. அது எதை வச்சோம்னாலும் அரசியல் பண்ணுங்க. விஜய்கிட்ட இருக்கிற திறமை, அவரை நீங்க நக்கல் பண்றது, அவருக்கு செயலற்ற தன்மை, கொஞ்சம் முதிர்ச்சி இல்லாம இருக்கிறாரு, நீங்க அவரை குறி வச்சு என்ன வேணாலும் பண்ணலாமே தவிர அந்த உயிரை வச்சுக்கிட்டு இவர் வந்தா அதை சொல்லலாம், இல்லாட்டி சொல்லக்கூடாதுன்னா இதுல என்ன கொடுமைன்னா, இந்த 41 பேர் இறந்த உறவினர்கள் சிலரே அந்த இதுலதான் இருக்கிறாங்க. என்ன ஆயிப்போச்சு இப்ப அப்படின்னு அவங்க அப்படி இருந்தனாலதான் இந்த அரசியல்வாதிகள் இப்படி விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்து பனையூர் பண்ணையார்னு ஒரு புது பட்டத்தை வர இன்னும் நிறைய இருக்கும், ரெடி ஆகுங்க. ஏன்னா ஒன்ஸ் அவர் வரலைன்ட்டாலே தேர்தல் அரசியல்ல இந்த தாக்குதல் மற்றும் எதிர்த்தாக்குதல் தவிர்க்க முடியாதது. விஜய் தயாரா தான் இருக்கணும் அதுக்கு.
அவர் தயாரா இருக்க மாதிரி தானே ஒரு பேச்சு இருந்துச்சு இல்லையா? எனக்கு எந்த அழுத்தத்துக்கும் ஆனா அடிப்படையாக ஒரு வேணாம். தலைவர் சொல்ல வேண்டிய வார்த்தை தான் அது. ஆனா பட் எனக்கு இல்ல மக்களுக்கு தான்னாரு. அது சும்மா விளையாட்டு பிள்ளை மாதிரி இருக்கு. மக்களுக்கு ஒரு அழுத்தம் கிடையாது. அவன் அவன் வேலையை பார்த்துட்டு தான் இருக்கான். அதுல நானும் ஒருத்தனா தான் சொல்றேன். எனக்கு எந்த அழுத்தமும் இல்லையே. நான் எதை பத்தியும் கவலைப்படல. விஜய் எங்க போனா எனக்கு என்ன இருக்கு? ஸோ இவர் மக்கள் மேலையெல்லாம் அப்படி திணிக்க வேண்டாம். அவருக்கு அழுத்தம் இருந்திருக்கலாம். ஒரு இடம் ஃபோன் போட்டு எங்க எத்தனை இடங்க சொல்றது ஓ, திருப்பி அதுக்கு திருப்பி தான் அந்த சின்ன கேப் விட்டாரா? சமாளிச்சாரு கொஞ்சம். அது எனக்கு தப்பு அழுத்தம் சொல்லல. இருக்கு, ம். ஆனா அது மக்களுக்கு அப்படின்னாரு. அழுத்தம் இருந்ததை அவரால் மறைக்க முடியல. அதுக்காக சிபிஐ விசாரணைக்கு கூப்பிட்டு அந்த ரூம்ல வச்சு தான் கும்மி இருப்பாங்கலாம். நான் அந்த வார்த்தைக்குள்ளே போக மாட்டேன். ம், ம், ம். அழுத்தம் கொடுக்குற 1000 வழி இருக்கு சார். 2 ஆளை வீட்டுக்கு கூட அனுப்பியிருப்பாங்க. என்ன சொல்றீங்க சொல்லுங்க அப்படின்னு. ஸோ அந்த அழுத்தத்துக்கு நான் அடிபணியலைன்னு சொல்லி ஒரு 2 வாரங்களாக இருந்த ஒரு கூடுதல் வதந்திக்கு முற்றுப்புள்ளி வச்சார் நம்ம எடுத்துக்கலாம். இனிமேல் ம். அந்த அணிக்கு விஜய் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. நான் அப்படிதான் சொல்லணும். So, இப்போ இவங்க இதுல என்ன சொல்ல எல்லாத்தையும் முடியாது? அப்படி தடை விட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்ப நம்ம தான் முட்டாளா இருக்கணும். நாமினேஷனை ஃபைல் பண்ணி அந்த வாபஸ் வாங்குறதுக்கான கடைசி நாள் வரைக்கும் நம்ம கொஞ்சம் உஷாராகவே தான் இருக்கணும். அரசியல்ல எதுவும் சாத்தியம்னு கொண்டாண்டாங்களே. ஸோ இப்போ டிடிவி கூட இந்த பக்கம் வந்துட்டாரு, ஏடிஎம்கே கூட. அதுவுமே வந்து கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கு. வரதான் செய்யும். அவருக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்கு சொல்லுங்க. இன்னொரு ஏன்னா ஒரு செங்கோட்டையின் மூலமா டிவிகே கூட பேசிட்டு தாவே இருந்தாரு கேட்க அப்படின்னு. போறாரு. திமுக சார்பா பேசிட்டு இருக்காரு. சிலதெல்லாம் ஏன் கரூர் சம்பவத்தை கரெக்டா தானே போலீஸ் கையாண்டாங்கன்னாரு. முதல் நாள்ல இருந்து அந்த கருத்து சொன்னாரு. அப்ப ஆளு திமுகவோட டைப்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. அப்படி இல்லை, திமுக கிட்ட போயிருந்தாருன்னு வச்சுப்போம் ஒரு பேச்சுக்கு. அண்ணா திமுகவால் அடையாளப்படுத்தப்பட்டவர், இந்த ரத்தத்திலே ஊறி இருக்கிற மாதிரி அவர் அண்ணா திமுககாரர். என்னதான் இன்னொரு கட்சி ஆரம்பிச்சா கூட அங்கே போயிருந்தாலும் விமர்சனம் இதை விட கடுமையா எடப்பாடிட்டு இருந்து வந்திருக்கும். பேர்லயே ஜெயலலிதா அப்ப வச்சிருக்காரு. அம்மா அந்த அம்மா படத்தை வச்சிருக்கிறாங்க கொடியில, கட்சியில அந்த அம்மா பேர் எப்படி போய் திமுக ல இணைய சேர்ந்துட்டு மேடையில் என்ன நானும் 3/4 மணி நேரமா பாக்குறேன், ஒருத்தரோட ஜெயலலிதா பேரே சொல்லலன்னு இவர் கேட்க முடியுமா? சரி, அப்படி ஜெயலலிதாவே விட்டுட்டு போற அளவுக்கு உங்களுக்கு என்ன இருக்குன்னு விமர்சனம் இதை விட கடுமையா வந்திருக்கும். அடுத்த ஆப்ஷன் தாவேக்கா கூட போறது. செங்கோட்டையன் அதுக்கான ஏற்பாடுல இருந்தார். இவர் அதை மறுக்காதது மாதிரியே சொல்லிட்டு இருந்தார். வரையெல்லாம் சொல்லல. விஜய் ஒரு சக்தியா வருவார்னு சொன்னார். வெற்றி சக்தியா கூட்டணி வருவாருன்னு, அமையும்னு சொன்னாரு. எம்ஜிஆர் மேல வருவார் நான் சொல்லலைன்ட்டார். இன்னைக்கு விஜயகாந்த் மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார்னு சொன்னார். அவரும் கொஞ்சம் கவனமா தான் வார்த்தையில போட்டார். என்னன்னா அப்படி விஜய் கிட்ட போலான்னு இருக்கிற இதுல விஜயனுடைய கடந்த 2 மாத செயல்பாடு இருக்குல்ல, பல அரசியல்வாதிகளை கொஞ்சம் யோசிக்க வச்சிருச்சு. என்னடா ஆள் இப்படி இருக்கு, பேச வேண்டிய நேரத்துல பேச மாட்டாரு, செய்ய வேண்டியதை செய்ய மாட்டாரு, அவர் படம் இந்த மாதிரி திக்கி தண்டறிக்கிட்டு இருக்கு, அதுல சில செல்மிஷம் பண்றாங்க, நமக்கே தெரியாத சில விதிமீறல்கள் நடக்குது, அல்லது ஏதோ சேட்டை பண்றாங்க. என்னென்ன அவர் அரசியல் எதிரின்னு சொல்ற ஸ்டாலின் அதை கண்டிக்கிறார், ராகுல் கண்டிக்கிறார், பத்திரிகையாளர்கள் கண்டிக்கிறோம், பொதுமக்களும் ஏப்பா அந்த படத்தை போய் ஏதோ கடைசி படம் விட்டு போக வேண்டியான்ற அளவுக்கு எல்லாம் மக்களே பேசுகிற ஒரு விஷயத்துல இன்னைக்கு வரைக்கும் விஜய் வாய் திறக்கல. சார் நீதி வெல்லும். கோர்ட்ல இருக்கு. சரி, நீதி வெல்லும், கோர்ட்ல இருக்குல்ல, அந்த வாய்ப்பு நானும் வந்தேன். நீதி வெல்லும்னு ஒரு ட்விட்டு போடுறதுக்கு என்ன கோர்ட்ல அவங்களை பிடிச்சி உள்ள விட்டுருவாங்களா, இல்லை என்ஓசி யார்ட்டையும் வாங்கணுமா? சட்டத்தின் மீது நான் நம்பிக்கை வச்சிருக்கேன். இறுதியில் நம்ம தான் ஜெயிப்போம், யாரும் ஏமாற வேண்டாம், ஜனநாயகம் வரும், தடைகளை தாண்டி வரும், சதிகளை தாண்டி வரும். நேற்று கூட்டத்தில் பேச வேண்டியான சார், சிபிஐ விசாரணை பற்றி பேசக்கூடாது, பேச வேண்டாம், அதையும் சொல்லலை. சரி, இது எதுவுமே பேச வேண்டாம். இந்த படத்துக்காக குரல் கொடுத்த தலைவர்களுக்கு நன்றின்னு ஒரு நாகரிகமான ஒரு பண்பு இருக்குல்ல, அதுவும் செய்யலைன்னா அப்புறம் இவர் எதை நம்பி விட்ட போறேன்னு எல்லாரும் நினைப்பாங்க. வேற வழியே இல்லாம இன்னும் சில பேர் போதான் போறாங்க. தினகரன் அதை யோசிச்சிருப்பார். அவருக்காகவே குரல் கொடுக்க மாட்டார். நாளைக்கு நமக்கு ஒரு பாதிப்பு வருது, தோழமை கட்சி கூட நமக்கு குரல் கொடுக்க மாட்டாரான்னு நினைச்சிருப்பாங்கல்ல சார். ஸோ இந்த பிளஸ் மைனஸ் ஒரு ஆப்ஷன்ல யோசிச்சு பார்த்து தான் இது பெட்டர்னு அவருக்கு வந்திருக்கிறார். இன்னொரு பக்கம் சொல்றாங்க டிவிகே அலைன்ஸ் விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்காங்க, எல்லாரையும் விட்டுறக்கூடாது உள்ள அப்படின்ற அந்த ஃபில்டரைசேஷன் ப்ராசஸே ரொம்ப அதிகமா அந்த இருக்கு. ஃபில்டர் கொஞ்சம் 2-3 ஃபில்டர் போட்டு கடைசியில் ஒண்ணுமே வரவிடாம பண்ணிட்டா எப்படி சார்? ஃபில்டர் தேவைதான், எதுவுமே உள்ள வராம இருந்தா அதுக்கு பேர் ஃபில்டர் இல்லை, அது க்ளோஸ் பண்ண மாதிரி ஷட்டர், அது நாட் ஃபில்டர். என்ன சொல்றீங்க? இவர் அதுக்கும் கொஞ்சம் இடம் கொடுக்கணும்ல சார். நான் இது யாராவது வரணும், வர்றதா எதார்த்தம். நான் முதல் மாநாட்டை போய் வர பாராட்டினேன். ஏன்னா நான் தனிச்சு தான் வருவேன், என்னால தனிச்சு ஆட்சி அமைக்க முடியும், யார் தெய்வம் எனக்கு தேவையில்லைன்னு யதார்த்தத்தை மீறி பேசாமல், நம்ம தனிச்சே ஜெயிப்போம்னா கூட நம்மை நம்பி வருகிற சக்திகளுக்கு ஆட்சியில் பங்கு தருவோம்னு விக்ரவாண்டியில பேசினார்ல, முதல் மாநாடு அது ஓரளவு நான் ரசிச்ச பேச்சு தான் அது. ஏன்னா அதுதான் யதார்த்தம். அப்ப இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் கூட ஒரு புது வடிவத்தை நம்ம சொல்லலாம். ஆனா எடப்பாடியோ ஸ்டாலினோ அவ்வளவு சீக்கிரத்துல அமைச்சர்கள பங்குலாம் ஆட்சியில பங்குலாம் சொல்ல மாட்டாங்க. அப்படி சொன்ன ஒருத்தர் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும்ல. யாரையும் வரவேற்க நான் தயார்னா குறைஞ்சபட்சம் கேட்டு நீங்க திறக்க வேண்டாம், ஒரு விக்கெட் டோர்னு ஒன்று இருக்கும்ல, அதையாவது தெரிஞ்ச அவனோட வாட்ச்மேனை போட்டு வைக்கணும்ல. நான் அதையும் மூடி வைப்பேன், இதையும் மூடி வைப்பேன், பூட்டும் போட்டுருவேன்னா அப்புறம் எங்க வரும்? இதுல தான் தப்பு பண்ண. இந்த அரசியலை பார்த்து தான் பல பேர் தயங்குறாங்க. சில கட்சிகள் போய் பேச்சுவார்த்தை நடக்குதுன்னா என்ன பாக்குறோமா? மறைமுகமா நிறைய பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருந்தது அப்படின்ற செய்திகள் எவ்வளவு நாளைக்கு சார்? சில முயற்சி இப்போ எடப்பாடி பேசுனது மறைமுகம் தான், காங்கிரஸ் கூட அப்படிதான் பேசி செங்கோட்டையன் தினகரனோட பேசுனதும் கொஞ்சம் மறைமுகம் தான்.
இவர் காங்கிரஸோட மறைவா நள்ளிரவெல்லாம் பேசுறாரு விஜய். ஒரு ஒரு பிரபலத்தை போய் நள்ளிரவுல போய் பார்த்தாரு. ஓ. காங்கிரஸோட நான் சேரணும்னு விரும்புறேன், அவங்கள கேட்டு சொல்லுங்க, என்னதான் பிரச்சனைன்னு சொல்லுங்க, இல்ல வேண்டாம்னா நான் வேற எது அப்படிலாம் போய் பேசிட்டு வந்தாரு ஒரு 15-20 நாள் முன்னாடி. நம்ம யாரெல்லாம் சொல்ல வேண்டாம். ஸோ அவரும் சில முயற்சிகள் எடுக்கிறாரு. மற்ற கட்சிகளுக்கு ஒரு சிக்னலை காட்டணும்ல சார், நான் தயாரா இருக்கிறேன் வாங்கன்னு. பட் ஆனா இன்னும் நாள் இருக்கு. ஏதோ திமுக ஆல்ரெடி இன்டாக்டா இருக்கு, அதிமுக டெய்லி ஒரு ஆளை சேர்க்கிறாங்க அப்படின்றக்கா இவரு புதன்கிழமை ஆச்சா வியாழக்கிழமை காலையிலுக்குள்ள சேர்க்கலைன்னா வேற வழி இல்லை அப்படின்லாம் அவசரப்பட வேண்டாம். கொஞ்சம் அந்த தோற்றத்தை காட்டணும் வெளியில. காத்திருக்கவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தணும். ஓ, அவர் அந்த மனநிலை இருக்கிறாருன்னு ஒரு புரிதலை ஏற்படுத்தணும். ஏனோ விஜய் இன்னும் அதை தொடங்காம இருக்கிறார். ஆனா இன்னொரு பக்கம் அதிமுகவை விமர்சிக்கக்கூடிய விஜய் அதே கட்சியில இருந்து செங்கோட்டையன், ஜெய்சிடி பிரபாகரன் மற்றும் இப்போ ரீசெண்டா ஜாயின் பண்ணவர் முதற்கொண்டு தேர்தல் கூபா கிருஷ்ணன் இதுதான் சங்கடம். எல்லாருமே வேற அதெல்லாம் பேச ஆரம்பிச்சீங்கன்னா ஒண்ணுமே கட்சி நடத்த முடியாது, கூட்டணி அமைக்க முடியாது. அவங்க எல்லாம் ஊழல் அதே தெரியலையா? அந்த விமர்சனத்தெல்லாம் தாங்கிட்டு கடந்து போக வேண்டியதான், இல்லாட்டி தொடச்சிட்டு போக வேண்டியதான். எல்லா கூட்டணியிலுமே இந்த கதை தான். திமுக கூட்டணி கொஞ்சம் திரும்பி பார்த்தா அந்த கூட்டணி நிற்குமா சார்? இந்த இலங்கையில ஒரு போர் நடந்துச்சு அப்படின்னு பேச ஆரம்பிச்சா வேல்முறை ஒரு பக்கம் ஓடுவார், வைகோ ஒரு பக்கம் திருமாவளவன் தெரிஞ்சுக்கிட்டு ஓடுவாரு, காங்கிரஸ் இருக்கு துரோகி அப்படின்னு. காமெடியா பேசுற, கொஞ்சம் சீரியஸா வச்சு பாருங்க. காங்கிரஸ் இருக்கிற அந்த அணில திமுகவுக்குமே அந்த உணர்வு இருக்கேன். முதல்ல காங்கிரஸ் சேர்த்துக்குமா? கூடா நட்புன்னு கலைஞர் சொன்னார்ல, ஒரு சூடுபட்ட பிறகு வெடி வெடிச்சானுங்க திமுக தொண்டை அறிவாலய வாசல். அதே அறிவாலய வாசல்ல ராகுல் காந்தி நாட்டிலேயே முதல் முறையா ஸ்டாலின் தான் முன்னிலைப்படுத்துறாரு பிரதமர் வேட்பாளர்னு. அப்ப அதையும் கேள்வி கேட்கல. அப்படிலாம் கேள்வி கேட்டா எந்த அணியும் அமைக்க முடியாது. தேர்தல் அரசியல்ல இது தவிர்க்க முடியாத சங்கடம். அதை எவ்வளவு தூரம் லாபகமா கையாளுங்கிற பொறுத்து தான் தலைவர்கள் வெற்றிகரமா உலா வர்றாங்க, சில பேர் வீழ்ந்து போயிடுறாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த கூட்டணி பேசுறதுனால கேட்கிறேன், இன்னும் கூட்டணி கட்சிகளை வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருக்க மாதிரி ஒரு டெஸ்பரேட்டா எல்லாரும் இல்ல. ஏன்னா இப்போ ஒரு காலையில தான் அமமுகல இருந்து ராஜமாணிக்கம் அவர்கள் ரிசைன் பண்றாங்க, மதியமே அறிவாலயத்துல சேர்ந்து பார்த்து இணைகிறாரு. அதே மாதிரி யாரு இங்க வெளியில போனாலும் அவங்களை கூப்பிடுறாங்க, வைத்திலிங்கத்தை கூப்பிட்டுக்கிறாங்க. இப்படி யார் வந்தாலும் கட்சியில சேர்த்துக்கிறாங்க. அதே மாதிரி கூட்டணிக்கு யார் வந்தாலும் ஓகே. டிஎம்டிகே கூடயும் ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, ராமதாஸ் கூடயும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க போது திமுக ஒரு பயம் இருக்குன்ற மாதிரி இருக்கு. அவர் இன்செக்யூர்டா இருக்காங்க, இன்னும் அலையன்ஸ் ஸ்ட்ரென்த் அப்படி எடுத்துக்கலாம். அல்லது அந்த குறிப்பிட்ட தொகுதியில நம்மளுடைய வெற்றியை உறுதிப்படுத்தலாம்னு நினைக்கலாம். தனிநபர்களை சேர்க்கிற பத்தி பிரச்சனை இல்லை. அது எங்க சிக்கல் வரும்னா, அந்தந்த தொகுதியில் இருக்கிற திமுகவினர் கொஞ்சம் எரிச்சலாவாங்க. அப்புறம் நாங்க 10 வருஷமா 20 வருஷமா காத்துட்டு இருக்கிறோம், இப்படி நேற்று வந்து ஆளுக்கு சீட்டு கொடுத்தேன்னு. நாங்க இப்போ ஒருத்தநாடு ஒன்றியச்சாளர் நைட்டெல்லாம் தூங்கிருக்க மாட்டாரு. வைத்திலிங்க இங்க வந்துட்டாரு, இப்போ அவர் சீட்டு ஒரு புல்லட் ராமசர் ஏற்கனவே ஜெயிச்சு வரங்க இருக்காரு. சரி, இப்படி நீங்களே ஜெயிச்சுட்டு நாங்க வர வேணாமா, இன்னொரு புது ஒன்றியச்சாளர் ஆசைப்பட்டு இருப்போம், அவன் கனவுல மண்ணள்ளி போட்டாச்சு. இப்படி இந்த எண்ணிக்கை கூடுவது திமுகவுக்கு நல்லதல்ல. தனிப்பட்ட முறையில தேர்தல் அரசியல் அது கை கொடுக்கலாம். வைத்திலிங்க ஷூரா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நம்பிக்கை வச்சுதானே சேர்க்கிறாங்க. மனோஜ் பாண்டியன் சரி அவரே கேண்டிடேட் ஆக்கிடலாம். இப்ப என்ன இப்ப இந்த ஆலங்குளம் ஒன்றியச்சாளர் என்ன பண்ணுவாரு, பூங்கோத ஆளாடினா என்ன வந்தா இந்த மாதிரியான எரிச்சல்கள் அதிகமாவது எந்த இயக்கத்துக்கும் நல்லதல்ல, ஆட்சியில் இருக்கிற திமுகவுக்கும் அது நல்லதல்ல. மற்றபடி கூட்டணிகளை எல்லாரையும் வாங்கலாம் கூப்பிடுறதுக்கு அங்கே இடம் இல்லை. சில பேரை முயற்சி பண்ணாங்க, அது நடந்து முடிஞ்சதை விட்டுருவோம். இப்போ லைவ்ல இருக்கிறது தேமுதிகவை கூட பாக்குறாங்க. அவங்க வரலைன்னா எப்படியாவது ராமதாஸை சேர்க்கலாமான்னு பார்ப்பாங்க. பட் திருமாவளவன் அதுக்கு முட்டுக்கட்ட எங்களுக்கு உடன்பாடு இல்லை, இறுதி முடிவை நீங்களே எடுத்துக்கன்னா. ஒரு திரட்டை வச்சுக்கிட்டு எனக்கு பிடிக்கல நீ சேர்க்கிறியா இல்லையான்னு பார்க்கலான்னா அவன் என்ன பண்ணுவாப்பா? அவன் திமுக முதல்ல திருமாவளவனை கன்வின்ஸ் பண்ணாதான் நீங்க ராமதாஸ் சேர்க்கிற எண்ணத்துக்கே அவங்க வருவாங்க. அப்படிலாம் ராமதாஸை தனியா நிக்க வைக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுவாங்க. அவங்களே அரசியல் பண்ணதானே செய்வாங்க. தேமுதிக இன்னும் அவங்களோட நிலைப்பாட ஓப்பனா அறிவிக்காம ஓபன் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஒருவேளை பேர வலிமையை அதிகப்படுத்துறாங்க, தப்பு இல்லை, தேர்தல் நேரம் தான் அதை பயன்படுத்திக்க முடியும். பட் இவ்வளவு தூரம் வெளிப்படையா கருத்துக்களை சொல்லிட்டு கொஞ்சமாவது கூச்சப்படணும் இல்லையா அப்படின்னு பேச வச்சுட்டாங்க மக்களை. அல்லது வாயை வச்சுட்டு சும்மாவது இருக்கணுங்கிற மாதிரி டெய்லி யாராவது ஒருத்தர் பேசிட்டே இருக்காங்க. திமுக அதிமுக புரிஞ்சுக்கணும், நாங்க ஏன் அவ்வளவு சீட்டு கேட்கிறோம்னு புரிஞ்சுக்கங்கிறார் விஜய் பெருமான். அது அவ்வளவு வெளிப்படையா பொது மேடையில் பேசுகிற வார்த்தை அல்ல. ரெண்டு பேர்ட்டையும் நாங்க ஈக்குவலா எதுக்கு சொல்லணும்? அதை ஃபீலர் இருக்காங்க, ரெண்டு கட்சியில இருந்து உங்களை பாக்குறாங்க, பேசுறாங்க, சத்தமெல்லாம் பேசி டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கணும். பட் டக்குன்னு நம்ம சொல்றோம் சார், அதுக்கு ஒன்றும் டெட்லைன் இன்னும் வரல, இன்னும் 1.5 மாசம் இருக்கு நோட்டிபிகேஷனுக்கே அப்படின்னு அவங்க ஒரு பார்வை பார்ப்பாங்க. பிளஸ் ஏற்கனவே கொஞ்சம் சூடுபட்டவர் பிரேமலதா. 2021லயே 2 பக்கமும் போக முடியாம கடைசியில டிடிவி தினகரனோட சேர்ந்துதான் போட்டிட்டு அந்த சூழல் வேற. ஆமா, அதுக்கப்புறம் எடப்பாடியோட சேர்ந்த போது ராஜ்யசபா சீட்ல தேதியை போடலன்னு சொல்லிட்டு ஒரு அதான் சூடுபட்டாருன்னு சொன்னேன். ஸோ இப்போ கொஞ்சம் உஷாரா இருக்கணும்ட்டு கொஞ்சம் பொறுமையா இருக்காங்க.
அதுக்கு போய் நீங்க ஜனவரி 9 நாங்க சொல்லிடுவோம் கடலூர் மாநாட்டுல. அப்புறம் அந்த மாநாடு வந்தோடனே நாங்க முடிவு எடுத்துட்டோம்னா சொல்லாம இருக்கோம்னு சொல்லிட்டு இப்ப 2 கட்சியோட பேசுறேங்கிறது. அப்புறம் பிஜேபில இருந்து யாரும் பேசலன்னா இதெல்லாம் அடுத்தடுத்து அவங்க சொன்ன வார்த்தைங்க. நான் என் வார்த்தை எதுவுமே இல்லை. என்டிஏ அந்த மேடையில் இருக்கிறவங்க தான் இறுதி கூட்டணி யார் சொன்னா, இன்னும் சில பேர் சேரலாம் இல்லையா அப்படின்னாங்க. அப்புறம் திடீர்னு திமுக அரசை ஏதோ ஒரு சாதாரண இஷ்யூ எடுத்து வச்சு பாராட்டினாங்க. ஸோ லைவ்ல போயிட்டு இருக்கு ரெண்டுன்னு எடுத்துக்கலாம்.